ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மட்டப்பந்து சேனல். இன்னைக்கு நம்ம எல்லாருமே இன்னைக்கு கில்லை திட்டிகிட்டே இருக்காங்க. ஏன் அவனை தண்டமாக அடுத்த டீமுக்கு எடுத்து போட்டிருக்கீங்க, அதுக்கு பதிலாக சாம்சனை ஆட வைக்கலாம், அவனை ஆட வைக்கலாமே, ஏன் கில்லுக்கு மட்டும் இவ்வளோ சப்போர்ட்டு பண்ணுறீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, முன்னால் விளையாண்ட பிளேயர்ஸு எல்லாருமே ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா நம்ம தான். யார் கிரிக்கெட் ரசிகர்களாகிய நம்ம தான். அதுக்கு மெயின் காரணமே நம்ம தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, முன்ன பார்த்தீங்கன்னா சச்சின் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு கூட்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோனியோட சிக்ஸுக்காகவே ஒரு ரசிகர் கூட்டம் தெரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹித், அதை விட்டால் அடுத்து விராட் கோலி. இப்படி அவங்களுக்குன்னு ரசிகர்கள் கூட்டம் உண்டாகி அது மூலயமா என்னென்னா பிசிசிஐக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம். அவன் என்ன பண்ணுவான் பிசிசிஐ, அப்புறம் சரி ஓகே, யார் எல்லாரும் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் ஃபுல்லாக எல்லாம் கிரிக்கெட் பேட்டிங் விளாடுறவங்கள தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ட்டு தான் அவங்களுக்கு யார் தோதா இருக்குதோ அவங்கள பிடிச்சி போட்டு வளர்த்து விட்றாங்க. இது இந்த கில்லுக்கு ஒரு கெட்ட நேரமா என்னன்னு தெரியல. அவன் சரியாக விளாட மாட்டேங்கிறான். அவன் விளையாடனாலும் அந்த இடத்துக்கு இன்னொருத்தன் வந்துடுவான். இல்லை, இங்கே ஏற்கனவே இருக்கிற பிளேயர்ஸ்லேயே எவனா ஒருத்தன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு ரசிகர் கூட்டத்தை உண்டாக்கிடுவாங்க. பவுலிங்கு எல்லாமே இருக்குது, எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுவோமே. இதே இப்போ ஆஸ்திரேலியாக்காரனே எடுத்துக்கோங்க. ஸ்டீவ் ஸ்மித்லாம் நல்லா விளையாடக்கூடிய பிளேயரு. அவன் ஒரு இதில் தப்பு பண்ணான், அப்படியே ஓரம் கட்டிட்டாங்க. அவனை அப்படியே ஓரம் கட்டி அவனை அப்படியே குறைச்சிட்டாங்க. இதே பவுலரு கம்மின்ஸ் இருக்கிறான், அவனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம இதில் மட்டும்தான் பேட்டிங் விளையாடுறவனை தான் நல்லா விளையாடுறவன், மற்றவன் எவனுமே நல்லா விளையாடாதவன் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இதே நிலைமையில் அப்படியே போச்சுனாக்க, அதனால தான் இன்னொரு ரீசனு நம்ம போய் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்தெல்லாம் போய், தென்னாப்பிரிக்கா அங்கெல்லாம் போய் நம்ம சீரீஸ் வின் பண்ண முடியல. வெறும் பேட்டிங் மட்டுமே நம்பிட்டு போனோம்னாக்கா இங்கே வேலைக்கே ஆகாது. ஏதோ இப்போ தான் பும்ரா, வருண் சக்கரவர்த்தி, சிராஜ் அந்த மாதிரி பவுலர் இப்போ தான் வரானுங்க. அதையும் நல்லா விளையாடுற சிராஜையும் உட்கார வச்சுட்டாங்க. வருமானம் முக்கியம்தான். அதுக்காக இப்படி தோத்துக்கிட்டே இப்படி இருந்தால் ஒரு காலத்தில் கிரிக்கெட்டே அழிஞ்சு போகும் இந்தியாவை விட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.